தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணி முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்திய அரசியல் நிலவரம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் தவக தலைவர் விஜயின் வீட்டுக்கு வந்த நபர் தொடர்பில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி தவக தலைவர் விஜயின் வீட்டுக்கு பிரதான ஜோதிடர் பூங்கத்துடன் வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்து யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. இவ்வாறான சூழலிலேயே ஜோதிடர் பூங்கத்துடன் வந்த செய்தி வைரலாகி வருகின்றது. இதேவேளை உயர்மட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் விஜயை சந்திக்க ஆர்வம் காட்டி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தவக 35% வாக்குகளை கடந்துள்ளதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. திமுக, அதிமுக, நாம் தமிழர், தவக என 4 முனை போட்டி நிலவிய நிலையில் பதிவான வாக்குகள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. 234 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. தமிழக வெற்றி கழகம் 102, அதிமுக 74, திமுக 57 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. தவக முன்னிலையில் இருந்தாலும் முன்னிலை நிலவரத்தில் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. ஆட்சி அமைக்க 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் இதுவரை யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. அதேபோல் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி தற்போது வரை எண்ணப்பட்ட வாக்குகளில் தவக 35%, திமுக 24.23%, அதிமுக 23.77% வாக்கு பெற்றுள்ளன. மேலும் சட்டமன்ற தேர்தலில் தவக முன்னிலை பெற்று வரும் நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் வீட்டுக்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்குகளின் படி தமிழக வெற்றி கழகம் 100 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 81 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 50 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது. தபால் மூல வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் 9:50 நிலவரப்படி தமிழக வெற்றி கழகம் 90 தொகுதிகளிலும், திமுக கூட்டணி 53 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணி 66 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது.